Hi children, have a good day. Today's our fourth standard maths class. We are going to continue Unit 1 Geometry. Today's our topic is identifying center, radius and diameter of your circle. Okay, so look at the picture. First, நான் ஒவ்வொரு லைனையும் படிக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க சர்க்கிளையும் லிசன் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இஸ் பர்ஃபெக்ட்லி ரவுண்ட் இன் ஷேப். கரெக்ட், நம்ம சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஒரு பிக்சர். கரெக்டா? இட் ஹேஸ் நோ சைட்ஸ் அண்ட் நோ டயகோனல்ஸ். சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது, டயகோனல்ஸும் கிடையாது. ஓகே, டயகோனல்ஸ்னால் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் O is the center of the circle. ஓகே, ஃபர்ஸ்ட் டயக்ராமில் அங்கே O அப்படின்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து சர்க்கிளுடைய சென்டர். The distance from the center to each of these points A, B, C, D, E is the radius of the circle. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இருக்க ABCDE வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ். இது எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் இன் லென்த். ரேடியஸ் வந்து ஒரு சர்க்கிளில் எந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த சர்க்கிளில் எந்த இடத்துல டச் பண்ணாலும் அதோட லென்த் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் OA ஈக்குவல் OB equal OC equal OD equal OE. Okay, so all the radii are equal in length in your circle. Okay students, next a line segment AB passes through the center of the circle O. AB is the diameter of the circle. That means a line segment அப்படினாவே ஒரு லைன். ஓகே, AB passes through. AB எங்க இருக்கு பாருங்க, செகண்ட் டயக்ராம்ல மிடில்ல இருக்கு. ஸோ அது வந்து எங்க பாஸ் ஆகுது, சென்டர் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளுடைய சென்டர்ல. ஓகே, ஸோ AB இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். AB அப்படின்றது இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர். ஓகே, த லைன் செக்மெண்ட் XY and LM. XY and then LM. செகண்ட் டயக்ராமில் பார்த்துக்கோங்க, கீழே ஒரு கார்னர்லையும் மேலேயும் நம்மளுக்கு LM XYன்ற ரெண்டு லைன் இருக்கு. ஓகேயா, அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கர்ட்ஸ். XY LM AB. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த லாங்கஸ்ட் கர்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் எ டயாமீட்டர் AB. ஒரு சர்க்கிளில் லாங்கஸ்ட் கர்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது டயாமீட்டர். Okay, next the radius is always half of the diameter. Radius அப்படின்றது diameterல பாதி. Okay, next diameter is the longest curve. Okay students, இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு சர்க்கிளுடைய சென்டரை வந்து நம்ம O அப்படின்னு சொல்லுவோம். அந்த O பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த சர்க்கிள் லைனை எங்கே தொட்டாலும் அது வந்து ரேடியஸ், அதனுடைய லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிளை பாதியாக பிரிக்கிற அந்த லைன் நேம் தான் வந்து டயாமீட்டர். டயாமீட்டரில் பாதி ரேடியஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் கர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயாமீட்டர் தான். நெக்ஸ்ட் LMXY அப்படின்றது வெறும் கர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவோட. ஸோ இதை நம்ம கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வர எக்ஸசைஸில் இதை வச்சு நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஷின், ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 5 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராமில் அங்கே பார்த்தோம்ல OA உடைய மெஷர்மெண்ட் 5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஓகே, இது மெஷர் பண்ணிலாம் நம்ம ட்ரா பண்ண போகிறதில்ல, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் த டயாமீட்டர். அப்போது டயாமீட்டர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது டயாமீட்டருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது.
ஓகே, ஸோ நம்மளோட இந்த ஓவல் ஷேப்பில் ஒரு கொடுத்துருக்காங்களா, அது உள்ள ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. டயாமீட்டர் ஃபைண்ட் பண்ணணும்னா ரேடியஸை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் பார்ப்போம். டயாமீட்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ். ஸோ 2 வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே ஆகாது, ஆஸ் இட் இஸ், அதை பிரிங் டவுன் பண்ணிப்போம். இன்டூ ரேடியஸ் அப்படின்ற இடத்துல நம்ம 5. எப்படி 5 வந்தது? நம்மளுடைய கொஸ்டினில் ரேடியஸ் இஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ ரேடியஸ்ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 5ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு டேபிள்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ 2 இன்டூ 5. வாட் ஆன்சர்? Yes, 10. So we get the answer is diameter equal to 10 centimeter. Clear, students? Next, our second example. Find the radius of a circle whose diameter is 88 centimeter. இப்போ நம்ம radius find பண்ண போறோம். Whose diameter is 88 centimeter னு சொல்லியாச்சு. So அப்ப diameter உடைய value 88. So our formula is radius equal to diameter by 2. By means division. Okay. So write that, and then diameter அப்படின்றதுல நம்ம 88 போட போறோம் by 2. ஓகே, அந்த கோட்டுக்கு நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 88ன்றது கொஷினில் இருக்குது, 2ன்றது ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 88 by 2. ஸோ இப்போ நம்ம டிவிஷன் போட்டு காட்ட போகிறதுல நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிவிஷனும் நம்ம கற்றுக்கணும், அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போது நான் இதை வந்து ஷார்ட்டாக எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். 88 by 2 மீன்ஸ் ஆஃப். 88ல் பாதி. கிளியர்? 88ல் ஆஃப் எவ்வளோ? 44. Correct, students? So we get the answer is radius equal to 44 centimeter. Clear ma? Next, third page. This is exercise 1.1c. Our first room letter, A room letter, fill in the blanks. So our first question is, all the radii of a circle are dash. Already we know that. What the answer? Yes, equal. And then second question, the dash is the longest curve of your circle. Diameter. Diameter is the longest curve of your circle. Third one, a line segment joining any point on the circle to its center is called the dash of the circle. That is radius. So, ஒரு circle center point லந்து நம்ம அந்த லைனை கொண்டு வந்து இந்த சர்க்கிளுடைய ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம தொட்டோம், லைன் செக்மெண்ட்டை போட்டோம் அப்படின்னாவே அது பேர் என்ன? ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எ லைன் செக்மெண்ட் வித் இட்ஸ் எண்ட் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் கால்ட் எ டேஷ். லைன் செக்மெண்ட் வந்து சர்க்கிளுடைய கார்னரில் எங்கே வேணாலும் கார்னர் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒரு லைன் செக்மெண்ட் கொண்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் என்ன? தேர்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ட்வைஸ் த ரேடியஸ் இஸ் டேஷ். ரேடியஸை 2 times ட்வைஸ் பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் டயாமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் அவர் பி ரோம் லெட்டர் ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் 2 பார்த்தல, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பி ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம். பி ரோம் லெட்டரில் நம்மளுக்கு மொத்தம் 3 சம்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேடியஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஓகே, கொஸ்டினில் 10 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. Second question, radius equal to 8 centimeter. Third question, radius equal to 6 centimeter. First sum உடைய answer பார்ப்போம். Radius equal to 10 centimeter. So, we go to find diameter. So, our diameter formula is 2 into radius equal to 2 into radius பதிலா நம்ம என்ன போட போறோம்? 10. அப்போ 2 10s are 20. So, our answer is diameter equal to 20 centimeter. Clear ma? Next is second one, radius equal to 8 centimeter. So our formula, diameter equal to 2 into radius equal to 2 into 8. So 2 8s are 16 centimeter. Clear? Next, third one, radius equal to 6 centimeter.
So our formula diameter equal to 2 into radius equal to 2 into 6. ரேடியஸ்க்கு பதிலாக 6 போட்டுக்கணும். 2ன்றது ஃபார்முலே இருக்கிறதுனால நம்ம as it is எல்லாத்துலேயுமே 2 போட்டுட்டே தான் வரணும். ஓகே, ஸோ 2 into 6 12 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். கிளியரா? இதனால தான் நான் எக்ஸாம்பிள் சம்ம உங்களுக்கு அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஸோ இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்களே போட்டுடலாம். நெக்ஸ்ட் அவர் சி ரோம் லெட்டர் find the radius of the circle. இப்போ radius வந்து find பண்ண போறோம். அப்போ நமக்கு diameter கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. So இதுலயும் 3 sums இருக்கு. Diameter equal to 24 centimeter. Okay students. Next second one, diameter equal to 30 centimeter. Diameter equal to 76 centimeter. So first question answer. Diameter equal to 24 centimeter. So our radius formula diameter by 2 equal to, so diameter பதிலா நம்ம 24 போட போறோம் by formula இருக்கிற 2. So நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு டிவிஷன் பண்ண வேணாம், நம்ம ஷார்ட்டா போட போறோம்னு சொல்லியிருக்கேன். So 24ல ஆஃப் எவ்வளோ, 24ல ஆஃப் 12 centimeter. ஓகே, பாதி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் diameter equal to 30 centimeter. Okay, so our formula radius equal to diameter by 2 equal to diameter பதிலா நம்ம 13 போட போறோம் and then 2. so இப்போ 2 means என்ன பண்ணணும், பாதி எழுத போறோம். 30ல ஆஃப், 30ல ஆஃப் எவ்வளோ, 15 centimeter. so our answer radius equal to 15 centimeter. next our third question, diameter equal to 76 centimeter. So radius formula diameter by 2. So diameter பதிலா 76 அப்படின்னு நம்ம போட போறோம் by 2. So 76ல ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 centimeter. Clear students? So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஐடென்டிஃபைங் சென்டர், ரேடியஸ் அண்ட் diameter of the circle. circle உடைய radius, center and then diameter பார்த்தோம். கரெக்டா? and then 2 examples. அதுக்கு எதுக்கு பார்த்தோம்னா ஃபார்முலா. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்ன, diameter ஃபார்முலா 2 into radius ஃபார்முலா diameter by 2. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், எக்ஸசைஸ் 1.1cல 5 fill in the blanks பார்த்தோம். and then diameter radius ஃபார்முலா வச்சு நம்ம B and C ரோம் லெட்டரில் 3 sums பார்த்தோம். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இது நல்லா நீங்கள் வீட்டில் எழுதி நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். Okay students, thank you.